Hello guys, we are back to another brand new video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் கேம்ஸ் சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ். அதாவது இதுல ராஜஸ்தான் ரைஃபிள்ஸ்னு போட்டிருக்கு. ஆனால் ரியல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே கைஸ். சிஎஸ்கேக்கும் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ஆர்சிபி ஹைதராபாத் அப்படியே லைனாக ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கினே இருக்கும் கைஸ். ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன் யாராவது பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிஎஸ்கே டீம்லேயே உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். டிஃபிகல்ட்டி வந்து ஹார்டில் மீடியம் வச்சுக்கலாம். 20 ஓவர்ஸ் வச்சுக்கலாம். டைப் ரிச். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்மளோட லைனப் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், கான்வே, ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, மகேந்திர சிங் தோனி, மிச்சல் சாட்னர், டிஜே பிராவோ. அப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா மோயின் அலி அப்புறம் தீபக் சஹர் இவங்க 2 பேரையும் ஸ்குவாட்குள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்குவாட் ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சங், தேவ்தர் படிக்கல், ஷிம்ரன் எட்மயர், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்தர் சஹல், ட்ரென் போல்ட், பிரசித் கிருஷ்ணா அவங்க 11ல் இருக்காங்க. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸாக தான் இருக்காங்க அந்த டீமில். ஓகே, இட்ஸ் டாஸ் டைம். தலை ஃபார் அ ரீசன் என்ன வந்திருக்கு? தலையா? தலை கைஸ், நான் எப்பவுமே தாச்ச தோதான் கைஸ் இருக்கேன் இந்த கேம்ல நீங்க ஒரு லக்கியான பர்சனா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் எப்போ டாஸ்க் டைம்ல இருந்தாங்க என் பக்கத்துல என் ஃப்ரெண்டை வச்சு தான் போகணும்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே டாஸ்க் அவன் மூஞ்சிக்கலாம் அது டாஸ்க் கரெக்டாக வருது கைஸ். நான் எப்போ போட்டாலும் நான் டாஸ்க் லூஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். தெரில, திடீர்னு 5 4 3 2 1. Are you ready? ஃபர்ஸ்ட் பால் ரவீந்திர ஜடேஜா கையில பந்து. பட்டா பாக்கியோ படாட்டிலேயோ அடிரா. மூக்கு விளையாட இல்ல கீழே போயிருக்கு. நான் ஹைட்டா போச்சுன்னு நினைச்சேன். ஜாஸ் பட்லர் 2025 ஜிடிக்கு ஆடினாரு. அப்போ வந்து 3rd இறங்கினாரு. இப்போ அவர் தான் கேப்டனு. டக்கு விக்கெட் பண்ணதான் கைஸ். நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும். டக்கு விக்கெட் பண்ணாதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம பேட்டிங் ஆடலாம். என்னது பவுலிங் போட சோபேறி தரவா இருக்கு கைஸ். ஒரு ரன் ஓட்டாங்க. யாரது? ஐயோ ஒரு பேர் மறந்து போச்சு கைஸ். ஜெய்ஸ்வால் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஸ்ட்ரைட் ரைட் தான் ஓட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ் பண்ணும். பட்டா பாக்கியோ படாட்டிலேயோ கைஸ். லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் சும்மா லெஃப்ட் விசஸ் லெஃப்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு மேட்ச் வச்சுக்கலாமா? அகைன் மிஸ். ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாருங்க. ஜெய்ஸ்வால் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எப்போ அந்த ஸ்ட்ரைட் டிரைவர் ஸ்பின்ஸோ உள்ள வந்துட்டானா அடிச்சுட்டாருங்க. நான் சொன்னது கேட்ட சிக்ஸுங்க. சூப்பர் வெறியான சிக்ஸுங்க. நான் சொல்ல அவருக்கு வெறி ஏறிச்சு போல. நெக்ஸ்ட் வந்து மோயின் அலிக்கு மொட்டை மட்டும் தானே இருக்கும். இதுல மொட்டையில கூட முடி வந்த மாதிரி இருக்கு கைஸ். ஸ்டாப். மோயின் அலி ஃபர்ஸ்ட் பால் உருட்டி விட்டுருக்காங்க. 4. இட்ஸ் 4. பட்டா பாக்கியோ படாட்டிலேயோ. நெக்ஸ்ட் கேரம் பால் போடலாம் கைஸ். நானே ஒரு ரைட் ஹேண்ட் பவுலர் தான். என்னாலே கேரம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் வருது கைஸ். கேரம் போடுற போது அது ஸ்பின்னா மாறிடுது. நான் வந்து முதல்ல ஒரு ஸ்பீட் பவுலர் தான் கைஸ். நான் எப்போ கேரம் போட ஆரம்பிச்சேனோ அந்த கேரம் போட அது ஸ்பின்னா மாறிடுச்சு. பின்னாடி ஃபீல்டர் இல்ல, மூக்கு மேல ராஜா. இந்த 6.
முக்கு மேல ராஜாவா போச்சு. யாருமே பிடிக்கல கைஸ். நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஏனுங்க பின்னாடி ஃபீல்டர் நிக்க வைக்க முடியும்ல? 2 பேர் வைக்கலாம். இரு 2 பேர் முட்டின்னு போய் விழுந்துடுறாங்களா, என்ன பண்றது? அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஏ விக்கெட் வந்துருச்சுங்க. ஓகிடலி எடுத்து கொடுத்துருக்காரு. அப்பீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? செக் பண்ணலாம். அப்பீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துருக்காங்க கைஸ். The bowler of speed putting a ball. It's a fat delivery. The ultra just been completed. No bat involved. என்னாச்சு? எஜ்டா. ஓ கைஸ், பேட் பட்டுருச்சா இல்லையா? கைஸ் பேட் பட்டிருக்கு கைஸ். கைஸ் மதுரைக்காரர் கொஞ்சம் சோதனை. ஆனா மதுரை கிடையாது, ஒரு டைலாக். கைஸ் பாத்தீங்களா கைஸ்? போகிரலிக்கு சோதனை. பேட் டிப்ல போயிருக்கு கைஸ். ஏய் கைஸ், அவங்க டவுட்டு. இந்த வீடியோ பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு சிஎஸ்கேல எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் அதையே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 17க்கு 1 இருந்திருக்கும். ஆனா 17க்கு 0 இருக்கு. மிச்சல் ஸ்டாண்ட்னர் கைஸ். இவரை நம்ம ஜெர்சில பார்க்கும்போதுல பெரியா இருக்கும் கைஸ். இவரோட மிச்சல் ஸ்டாண்ட்னர் தான் நம்ம ஜெர்சில பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ 2025ல ஒரு மும்பைக்காரர். அது ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜெர்சி வெறியா இருக்கும் சும்மா. அகேன் ஓ மை காட், 2 ரன் ஓடுறாங்களா? இல்ல இல்ல இல்ல, சிங்கிளுக்கு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது பேர் இது சொல்றாங்க துஷாரா அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் போட்டு உலகலாம் கைஸ். லிட்டரலி சொல்ற மாதிரி. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்க்கு அந்த ஹேண்ட்ல ஒரு சில பேருக்கு பவர் அதிகமா வரும், ஒரு சில பேருக்கு பவர் அதிகமா ஜென்ரேட் ஆகாது. அதை வச்சு பவர் ஜென்ரேட் ஆகாதவங்களுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் பவுலர் பேட்ஸ்மேனா இருந்தேன்னா அடிக்கிற அடியில சும்மா ஒத்த கையில் அடிச்சா கூட 6 போகும். அதான் விக்கெட் தேடல் சிஎஸ்கேக்கு. ஜெய்ஸ்வால் ஐயோ கைஸ், அது ஸ்டம்புக்குள்ள போச்சு கைஸ். லிட்டரலா ஸ்டம்புக்குள்ள போச்சு. ஹிட் விக்கெட் தானே அது? சரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ரூட்டு எத்தும் பெங்களூர் டீம் தான் பட்டி எத்தும். எத்தனை பேர் சிஎஸ்கே ஃபேன் இருக்கீங்க மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட்ல. அப்படியே உங்க ஊரையும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஃப்டர் போடுறோம். அந்த பால் என்ன ரைட்ல போய் லெஃப்ட்ல வரும். அதே அவுட்டே அவுட்டே. ரவீந்திர ஜடேஜா விக்கெட். இது 4வது ஓவர்ல 4 எத்தனை ஒரு கைஸ். ஜாஸ் பட்லர் கேப்டனே காலி கைஸ். இவர் தான் போட்டு வெளி நடத்தாரு இந்த வருஷம். அவர் விக்கெட் தூக்கியாச்சு. பிடிச்ச டிஜே பிராவோ 4வது ஓவர் விக்கெட் கிடைச்சிருக்கு. மேபி அதே ட்ரிஃப்டர் போட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்க என்ன சொல்றீங்க? ஓ இது லைவ் கிடையாதுல்ல கைஸ். நம்ம சீக்கிரமா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சோம்னா நம்ம லைவ் போடலாம். ஓ திஸ் மிஸ்ஸிங் அ ஸ்டம்ப். ஓய்யோ யோ 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 வைடு வேற கொடுத்துருக்காங்களே கைஸ். அதாவது நம்ம வந்து சீக்கிரமா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்கலாம். என்கிட்ட என்னால் லைவ் போட முடியும் கைஸ். அப்படி லைவ் போட்டோம் நீங்க சொல்றத என்னால கேட்க முடியும்.
அங்க ஃபீல்டர் வச்சிரையா அவுட் அவுட் ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட் டக் அவுட் சஞ்சு சாம்சன் ஆனா 3 பால் ஆடிருக்காரு இது பிரான்ஸ் டக் இது 3 பால் டக்ல போயிருக்காரு பிரான்ஸ் டக் தேவதல் படிக்கல் ஓ மை காட் இவருக்கு இந்த சீசன்ல அவ்வளோ கிடைக்கல 2025ல அவ்வளோ கிடைக்கல சான்ஸ் இருந்த ஒரு சில சான்ஸ் பயங்கரமா ஆசிபி கூட அவுட்டு 3 விக்கெட்டா அவுட்டு அவுட்டு சொல்லுங்க தோனி என்ன எடுக்கலாமா வேணாமா சொல்லுங்க ஜடேஜா எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க என்ன எடுக்கலாமா எடுக்கலாம் தோனி சரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் எடுக்கிறேன் எடுத்திருக்காரு தோனி பார்க்கலாம் ரிவ்யூ the CSK review was uttered that's a fat delivery that's no bat involved can we confirm with ultra can we confirm with you guys why கொடாது guys TV umpire மாதிரி பேசுறேன் can we confirm with this stem sheet very guys review retained guys super very ரவீந்திர ஜடேஜா ஒரே ஓவர்ல 3 விக்கெட் யார் தேவதல் படிக்கட்டு கோல்டன் டக் அவுட் guys golden duck out change your decision not out yeah hat trick இல்ல guys இல்ல hat trick கிடையாது இவர்தான் guys 3J bravo இவர்தான் கேட்ச புடிச்சாரு 3 விக்கெட் ஒரே ஓவர்ல guys டக் அவுட் தேவதல் படிக்கட்டு இங்க இருக்காரு அப்ப யாரு தேவதல் படிக்கட்டு இங்க இருக்காரு அப்ப யார் அந்த விக்கெட் ஜெய்ஸ்வாலா அவர் எப்பயோ போய் ஜெய்ஸ்வாலா ஐயோ ஜெய்ஸ்வாலா அவுட் அப்போ ஐயோ இவர் தான் நின்னுங்கனே இருப்பாரு சட்டு நம்ம இந்த மேட்சை முடிச்சுட்டு போலாம் இன்னும் 7 விக்கெட் தேவை ஆல் அவுட் பண்றதுக்கு கைஸ் என்னடா கைஸ் இங்க பாருங்க ஸ்லெட்ஜிங்லாம் பண்றேன் இந்த கேம்ல ஸ்லெட்ஜிங் எப்போ வச்சாங்களோ நான் மோஸ்டா ஸ்லெட்ஜிங் தான் கைஸ் பாக்குறேன் லெக் கட்டர் போடலாம் கைஸ் ஒன்று சொல்லிட்டா அதாவது ஓ போல்டு டிஜே ப்ரோ அங்க பாருங்க செலிப்ரேஷன் சல்யூட் போயிட்டு வாங்க வெளியே டக் அவுட் இட்ஸ் பிரான்ஸ் டக் அவுட் தேவதல் படிக்கல் எல்லாம் டக்ல கிளம்பிட்டு இருக்காங்க 20க்கு 0ன்னு இருந்த கணக்க 20க்கு ரியாட் பெரக் 2025ல முதல்ல சஞ்சு சாம்சன் கேப்டனா இருந்து அவருக்கு கேப்டன் இஷ்யூ ஆனதுனால இவரு கேப்டன் வந்தாரு முதல் பால் 6ங்க இதாங்க இவரை கேப்டனா போட்டது 2025ல சும்மா முதல் பால் தூக்கி ஸ்டார்ஸ்ல இறக்கிருக்காங்க இவரு 20க்கு 0வா இருந்த ரன்னை 2 ஓவர்ல 20க்கு 4 மாத்தியாச்சு என்னடா பாப் ஃபீல்டர் காணோம் 2 ரன் ஓடி இருப்பாங்களா இல்ல ஓடல ஓ லாஸ்ட் பால் गाइस ஓ பிளான் பண்ணி தான் லாஸ்ட் பால் ரியான் பராக் ஓடி இருக்காரு गाइस ஏன் அடிக்கடி நான் மூக்கு ஒரிறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கோல்டு பயங்கரமா கோல்டு வருதோல அதாவது गाइस இந்த வீடியோ கேம் அப்போ உங்களை நான் சொல்லி டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல ஸோ நான் ரெண்டு நேரம் வார்த்தை மட்டும் சொல்கிறேன் ஜுரம் வந்து எல்லாத்தையும் வாந்தி எடுத்து இதாகி ஒரு மிகப்பெரிய கஷ்டம் முதல்ல ஏஞ்சின்னு நரக வேதனை அனுபவிச்சு இப்போதான் நான் கடைசியா யூடியூப்ல வீடியோ போட்டு பல மாசம் ஆகுது லிட்ரலி எப்ப வீடியோ போட்டேன் நான் நியூ இயருக்கு போட்டேன் கைஸ் நியூ இயருக்கு போட்டேன் லிட்ரலி 7 மாசம் கழிச்சு வீடியோ போடுறேன் அதாவது நான் என் யூடியூப் சேனல் இருக்கிறதே மறந்துட்டேன் சத்தியமா அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனா நான் மறக்கல எதையும் கொஞ்ச நாளா போன் ஒரு கீழே விழுந்த ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு கைஸ் அதனால வீடியோ போட முடியல
அப்புறம் இந்த ஃபோனோட 2 கேமராவும் ஒர்க் ஆகலை. ஃபோனோட 2 கேமராவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போதான் கேமிங்ஸ் நம்ம வீடியோ போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. என்னங்க ரியான் பராக் எல்லா மாதிரியும் விட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல புரியல ஜி. இல்ல என்னவோ ஓகே அடிக்கிற மாதிரி அந்த ரியான் பராக். சிம்ரன் ஹெட்மயர் இந்த சீசனே அவருக்கு ரொம்ப இதுவாக போச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி மோகின் அலி அவர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கலாம். சொன்ன உடனே விக்கெட் கைஸ், விக்கெட் கைஸ், அவுட்டு. சொன்ன உடனே முதல் பால் டக் அவுட்டு. யாரெல்லாம் கைஸ் 0 ரன்னுக்கு அவுட்டு? தேவதல் படிக்கல், சஞ்சு சாம்சங், தென் இப்போ யாரை போனாங்களே சிம்ரன் ஹெட்மயர். 3 டக் அவுட்ஸ் கைஸ். அது கன்ஃபார்ம் வேடில்ல கைஸ். என்ன கைஸ் அவர் கால யாரு கைஸ்? ரியான் பராக் காலுக்குள்ள போகுது கைஸ். என்ன கைஸ் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் கைஸ் இதெல்லாம் நியாயமே இல்ல கைஸ். நான் யாருன்னு காட்டுறேன்டா. ரியான் பராக், பேட்ட பராக். இது தேவையா? அசிங்கம். அதாவது நம்ம யூடியூப் சேனல் வந்ததுன்னா பல யூடியூபர்ஸ் கூட நம்மளால வீடியோ போட முடியும். அந்த ஆசை எனக்கு இருக்கு, பல யூடியூபர்ஸ் கூட வீடியோ பண்ணணும்னு. அந்த ஆசை எனக்கு இருக்கு. அந்த ஆசை நிறைவேற்ற நீங்க தான் ஒத்துழைப்பா இருக்கணும். நம்ம சேனல் எப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறாங்களோ அப்பதான் அந்த ஆசை நிறைவேற போகுது. ஆனா இப்போ முதல்ல நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆச்சுன்னா என்னோட ஃபேஸ் ரிவீல் வரும். 100 வேணாம், அதெல்லாம் டக்குன்னு வந்துடும். சரி ஒரு 250 வச்சுக்கலாம். ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னா மை ஃபேஸ் ரிவீல் வந்துடும். போல்டு ஃபேஸ் நேருக்கு போல்டுங்க. மோகின் அலி பேக் ஸ்வீப்புக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரைட் 109க்கு 9.9 ஆடி இருக்காரு. அங்க பாருங்க, மூணு பேரையும் ரவீந்திர ஜடேஜா தூக்கிட்டாரு. 2 ஓப்பனர் ரவீந்திர ஜடேஜா தூக்குனாரு. அடுத்து தேர்ட் பேட்ஸ்மேனே அவர் தூக்கிட்டாரு. அடுத்து தேவதர் படிக்கல பிராவா தூக்கிட்டாரு. ஹெட்மயரை வந்து மோயின் அலி முடிச்சிட்டாரு. ரியான் பராக்கையும் மோயின் அலி முடிச்சிருக்காரு. என்ன ஒரு இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வில் பி யா நடடா நடராஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் டக் அவுட் சொல்றான் பாருங்க. வந்து இவரு தேவதல் படிக்கல், சஞ்சு சாம்சங், இவருங்க இப்போ வந்து சிம்ரன் ஹெட்மயர், அப்புறம் இவரு ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 டக் அவுட் கைஸ். இப்போ வந்து மோயின் அலியும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கைஸ். மிச்சல் சாண்ட்னர் அவர் தான் பாவம், அவர் தான் விக்கெட்ஸே எடுக்கல கைஸ். என் கவுண்டி அவர் தான் இருக்காரு. 6 கைஸ். இத்தனை ரன் அடிக்க தலை தோனிலாம் வர தேவையில்ல. தலை தோனி அந்த குட்டி சிங்கங்களே அடிச்சிருவாங்க. நம்ம கேக்வாட், கான்வே, உத்தப்பா எல்லாரும் அவங்களே அடிச்சிருவாங்க கைஸ். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணல. என்னன்னா ஒரு மேட்ச் 50 ஒரு மேட்ச். அந்த கேம் கைஸ் இது ரியலி நடக்குது. நான் ரியலி ஆடினேன். 50 ஒரு மேட்ச் கைஸ். வந்து ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரைக்கில் அவரு 64 6, 421 ரன்னு வித் நாட் அவுட்டு. நினைச்சு பாருங்க. போல்டே மிச்சல் சாண்ட்னருக்கு விக்கெட் இல்லைன்னு சொல்லினே இருக்கும் போது பட்டா பாக்கியோ படாட்டி லேகியோ அப்படி ஸ்டெப்ல போய் டக்குன்னு அடிச்சிருக்கு. இவர் தான் 6 எல்லாம் நோட் பண்ணீங்களா? 6 அச்சு பல பேர் அவுட் போயிட்டாங்களே. அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த காசுல தான் நான் மைக்கு வாங்க முடியும்.
அப்படி மைக் வாங்கி நான் இப்போ மைக்கில் பேசல. அவுட்டா இல்லை கைஸ். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் கோல்டு இருக்குன்னு பயங்கரமா. அந்த கோல்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 2-3 வாரத்துக்கோ இல்லை 2-3 மாசத்துக்கோ வீடியோ வராது கைஸ். ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ரவீந்திர ஜடேஜா கைஸ் 8 ரன்னுக்கே 3 விக்கெட் கைஸ். ட்ரெண்ட் போல்ட் கையில பந்து, சரி பாலு, சரி பேட்டு, ஐயோ குறைவுதே. டாப் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா. இல்ல கைஸ், ஸ்டம்ப் மிஸ் ஆயிருக்கு கைஸ். இட்ஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஓ என்ன கைஸ், எல்லாம் காலே பட்டுக்கிட்டு இருக்கு. டாப் ஸ்பின் போட்டு பார்க்கலாம். இப்ப கால படுமே இல்ல கைஸ். கைஸ் புஷ் கொடுத்து இது பண்ணா அது வந்து லேசா டாட் வைக்கும். என்ன கைஸ், 8 ஓவர்ல 42 தான் கைஸ் வச்சிருக்காங்க. இதுவே என்கிட்ட கொடுத்துருந்தீங்க இந்த ஓவர் நாங்க எத்தனை பார்த்தோம் கைஸ். இந்த ஓவர்ல அந்த சொன்னல ரவீந்திர ஜடேஜா 421 நாட் அவுட். அப்போ வந்து இல்ல இருங்க ஒரு செகண்ட் இருங்க. இதுல எங்க இது இருக்குல்ல, இந்த சைடு சும்மா இந்த சைடும் இருக்குல்ல, இங்க பாருங்க இந்த சைடு அப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடும் அப்புறம் இந்த சைடு எல்லா பக்கமும் சும்மா ரவீந்திர ஜடேஜா தொடமுது சும்மா பச்சை 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 பச்சையா இருக்கு. பச்சை கலர்னா என்னன்னு பாருங்க, 6. அதாவது ரவீந்திர ஜடேஜா 64 சிக்ஸையும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு இந்த 3 ஏரியால மட்டும் தொடர்ந்து அடிச்சிருக்காரு. 64 சிக்ஸையும். பார்ட்னர்ஷிப் யாருக்கும் பெருசா பார்ட்னர்ஷிப் வரல. பட்லர் ஜெய்ஸ்வால் லிட்டில் பிட் ஒரு கேமியா மட்டும் அடிந்தாங்க. இங்க பாருங்க ஜடேஜா ஓவர், இது அந்த பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விக்கெட்ஸ் கைஸ். இது வந்து ரவீந்திர ஜடேஜா 3, இது யாருன்னு தெரியல. இங்க வந்து விக்கெட்ஸ் இல்ல. இது வந்து மொயின் அலி, இது வந்து மிச்சல் சாண்டனர் போன ஓவர் போடுது. அப்படி டிஃப்டர் போடுதான் கைஸ். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட் தூக்குனாரு. அவுட்டு கைஸ். நான் சொன்னதா இல்லையா கைஸ், டிரிஃப்டர் ஒர்க் ஆகுது கைஸ். இன்னும் 1 விக்கெட் டு லூஸ். முதல் பாலே கைஸ் என்னாச்சு, ஓவர் முடிஞ்சிச்சா கைஸ்? வாட் தி ஹெல் கைஸ், ஓ மை காட். இப்பதான் ஓவரே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ரவீந்திர ஜடேஜா அவரோட 4வது விக்கெட்டை தூக்கி வச்சிருக்காரு கைஸ். 6 கைஸ். பல ஓவர் கழிச்சு ஒரு 6 வந்துருக்கு. லாஸ்டா எந்த ஒரு 6 அடிச்சாங்க, யாராவது அடிச்சாரு? இவர் அடிச்சாரு, அந்த கவுன் ஒருத்தர் வந்து அடிச்சாரு. இருங்க காட்டுறேன். இதுல பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு. இதோ என்கவுண்டர் நைல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து 6வது ஓவர்ல 6 அடிச்சு லிட்டரலி 3 ஓவருக்கு அப்புறம் 6. 3 ஓவர். இந்த ஓவர்ல எல்லாம் நல்லா நான் அட்லீஸ்ட் ஒரு 46 அடிச்சிருக்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ரூட்டு ஏத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரூட் எடுத்துட்டே இருக்காங்க எல்லாரும். ராஜஸ்தான் டீம்ல ரூட் இருப்பார்ல, அதான் ரூட்டு ஏத்தோம் அப்படின்னு சொல்லிடலாம். அவன் இந்த வருஷம் இருக்க மாட்டார்ல, எந்த வருஷம் ராஜஸ்தான் டீம்ல ரூட் ஆடுறாரு. அவுட்டே மிச்சல் சாண்ட்னர் 2வது விக்கெட் தூக்கி இருக்காரு. உங்களால பார்க்க முடியும் ராஜஸ்தான் டீமோட ஸ்கோரிங் வந்து ஜாஸ் பட்லர் 12க்கு போயிட்டா அவுட்டு, ஜெய்ஸ்வால் 7க்கு, சஞ்சு சாம்சன் பிரான்ஸ் டக்கு, தேவ்தல் படிக்கல் பிரான்ஸ் டக்கு, சிவன் அட்மயர் கோல்டன் டக்கு, ரியான் பராக் 12க்கு அவுட்டு,
என் கவுண்ட் 7க்கு அவுட்டு. அஸ்வின் டக் அவுட். கோல்டன் டக். யுஸ்வேந்திர சஹல் 6க்கு காலி. ட்ரெண்ட் போல்ட் 1க்கு காலி. கிருஷ்ணா இட்ஸ் நாட் அவுட் கைஸ். To be played 49 to win guys. 3 ஓவர்ல முடிறாங்க guys இந்த மேட்ச். எத்தனை ஓவர்? 10 ஓவர் முக்கின்னு இருந்தாங்களே அவங்க. நான் 3 ஓவர்ல முடிச்சிட்டு கிளம்புறேன். டப்பு 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 டப்புன்னு முடிச்சிட்டு கிளம்பிடலாம் guys. நான் வேற அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அதனால டப்பு டப்புன்னு முடிச்சிட்டு கிளம்பிடலாம்னு சொல்றேன். ஓ நீ அங்க இருக்கிறியா? எனக்கு தெரியாதா? அடிக்க ஷாட் 4. இட்ஸ் 4. ஓட மாட்டேன். ஓடுவேன். அம்பையர் பாருங்க மீனை வறுக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்காரு 4க்கு. அப்புறம் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட 5th டெஸ்ட் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போய் ரெட் அட் போட்டுருங்க. ஓ இட்ஸ் a பேக் ஸ்வீப். 2 ரன் ஓடிடலாம். 2 ரன் ஓடலாம். இல்ல 4. ருத்ராஜ் கெய்க்வாட் சொன்ன அவசரத்துல பாருங்க 2 4 அடிச்சிருக்காரு. தல 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 தக்கு மம்முட்டியா அத மம்முட்டியா. ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால தாங்க அந்த பாட்டே ஃபேமஸ் ஆயிருந்தது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் வந்து என்னோட பேச்ச மாத்திர அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ரியலி சொல்றேன். அப்படிதான் எல்லா ஃப்ரெண்டு கூட தான் சொல்றானுங்க. அந்த படத்துலனால அந்த பாட்டே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் என்ன ஐயோ அவுட் கைஸ். ஐயோயோ சர்க்கயமாலா சஞ்சு சாம்சங். இரு அவர் விக்கெட் கீப்பர் தானே. யார் அது அப்போ பிடிச்சது? வெயிட் செகண்ட். யாரு பிடிச்சா நான் பாவனமே. ஹெட்மேரா இருக்குமோ ஒரு வேலை. அப்ப பின்னாடி இருக்கிறது யாரு? டியூ ஜுரேலா? இல்ல அவர் டீம்ல இல்ல. அப்புறம் யாரு கைஸ் விக்கெட் கீப்பரா? ட்ரெண்ட் போல்ட் அவரோட முதல் விக்கெட். டக் அவுட். டவன் கார்பி டக் அவுட். ஓய்யோ ஃபர்ஸ்ட் ஓவர் 2 விக்கெட் கைஸ். டப்பு டப்பு பூஸ்ட் போலான்னு பார்த்தேன். டக்கு டக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. ஆன் ஹேட்ரிக். நான் விடுவேடா. ராயகர் மீண்டும் வரான். யாருங்க இது? பவுலர் பக்கத்துல நிக்கிறாங்க 2 பேரும். அண்ணன் தம்பியா? ட்ரெண்ட் போல்ட் பக்கத்துல ஷிப்ரன் ஹெட்மேர். சிங்கிள் பவுண்டரி. ஹானா ஹேட்ரிக் விடுவாங்க. என்ன गाइस 8 ரன்னிங் 2 வீடியோ. गाइस நான் இந்த வீடியோல நிறைய வீடியோ ஸ்னீஸ் பண்ணுவேன். அது உங்க யாருக்கா டிஸ்டர்ப் பண்ணா மன்னிச்சுக்கோங்க. நான் பேசணும்ல எனக்கு மூக்குல அடைப்புன்னு. அதுக்காக நான் 4 எக்ஸ்ட்ரா டப்பா காலியா இருக்கு गाइस. அதுக்காக உருண்டு போதே பாலே. ரன்னோட உருண்டு போச்சு गाइस. லிட்டரலி அந்த பால் பொறுமையா உருண்டுச்சு. வேகமா உருண்டுங்க. ஃபீல்டருக்கு எழுப்பி டப்புன்னு அடிச்சிருவோம் அந்த பால். ஐயோ இல்ல गाइस ஒன் பிச் தான் गाइस. நான் கூட பயந்துட்டேன் गाइस அவுட்னு. இவர் ஆல் ரவுண்டரா? கவுண்ட்ல இவரை பத்தி யாராவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு விடுங்க. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 2023 தான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன். இது வந்து 20 hours. இது RCPL 2021ஓட டீம் இது. இப்ப பாரு 6. ஏய் ஓ நம்ம அவனுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம்ல. அவனுக்கு நம்மளுக்கு பண்றானு गाइस. இந்த ரன்னை அசால்ட்டா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த ரன்னை கூட சேஸ் பண்ண முடியாத மாதிரி பண்றாங்க गाइस. 6 அடிக்கலன்னா சரி அட்லீஸ்ட் ஒரு 4 ஷாட் அடிச்சுட்டு போயிடலாம். ஒருத்தரை கூட 50 அடிக்க முடியாது गाइस. ஏன்னா இருக்கிற டார்கெட் 50 தான் गाइस. லாஸ்ட் பால் 50 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா அவரு தான் நல்ல லைன் அப்ஸ்ல இருக்காரு. வந்துட்டேன் எது गाइस நான் ரொம்ப இதுவா இருந்தேன் गाइस. ராபின் உத்தப்பா காடி 52 தான் சொன்னேன். சரி ரவீந்திர ஜடேஜா 421 ரன் அடிச்ச ஒரே பிளேயர்
இந்த கேமோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா கைஸ்? 2046. அவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும்னா நான் பல மாசம் கேம் விளையாடணும். சொல்லல ரவீந்திர ஜடேஜா மூச்சு முட்டுது கைஸ். கத்தி கட்டி. யாரு பவுலரு? லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் பவுல் பண்ண, லெஃப்ட் ஹேண்டருக்கு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். அந்த ஏரியா ஃபீல்டரே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இது இருக்கா, இங்க யாருமே கிடையாது. இந்த வின்னிங் ஷாட் 106 பால்ல 20 ரன் தேவை. அந்த வின்னிங் ஷாட் ரவீந்திர ஜடேஜா அடிக்க போறாரு. ஹேட்ரிக் சிக்ஸர் 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 சிக்ஸர். ஒன் பவுன்ஸ் இன்டு தி பவுண்டரிங்க. என்னாச்சு? இல்ல ஏன் கை தட்டுறாங்க புரியல. யாரோ செஞ்சுரி வச்சா கை தட்டலாம், 50 வச்சா கை தட்டலாம். இந்த ஓர மேட்சை முடிச்சிடலாமா? 7 + 8 3 பால் இருக்கு. ஓ கைஸ், மிஸ் டு கைஸ். ஐயோ அவுட் கைஸ், அவுட் அவுட் அவுட். ரவீந்திர ஜடேஜா ஜட்டு பாய். இல்ல சிவம் தம்பி அப்புறமா இருக்கலாம். நம்ம தோனி வந்து அடிச்சு கொடுக்கட்டும் எல்லாத்தையும். 50 ஆடியா சைக்கிள் ஏறி. ஓ கைஸ், கால் ஓட்டைகளை பூந்து போகுது கைஸ். வைட். ஓ அங்க வச்சா அடிக்க தெரியாது எங்களுக்கு. ஆனா தெரியுமா பண்றான், இந்த ஒயிட் ஓட அடிக்க கூடாதுன்னு பாக்குறான் அவன். அப்போ நான் அடிப்பேன்டா. 6-4 அடிப்பேன்டா. 6-4 பொறுமையா போகுது பால். நெக்ஸ்ட் தோனி பவுண்டரி அடிச்சிருக்காரு. இப்ப எத்தனை ரன் இருக்கும்? 37 ரன். இன்னும் எத்தனை ரன் அதிக தேவை? 3 + 8 11 ரன் தேவை. இங்க பாருங்க. ஓ மை காட். சி அவனுங்களுக்கு முதல்ல கிட்ட எத்தனாவது ஓவர் வந்தது? அவங்களாவது அவங்களாவது 1.65 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினாங்க. நம்ம 0.65 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்கோம். இல்ல 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 நான் அவுட்னு தான் நினைச்சேன். வின்னிங் ஷாட் தோனி தான் அடிக்கணும். ஸோ ஸ்ட்ரைக் தோனி கிட்ட தான் இருக்கணும். ஓடுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கேட்கறான் பாரு. அவுட் இல்ல. 9 ரன் தேவை வயசுணும். தோனி 2 6 தான் முடிச்சிடலாம் மேட்சை. It's a 4. It's a 4. It's a boundary. இன்னும் 100 தேவைன்னு guys. வின்னிங் ஷாட் தோனி அடிச்சு தர போறாரு guys. வின்னிங் ஷாட் தோனி அடிக்க போறாரு. ஓ நீங்க அங்க வைக்கிறீங்களா? நான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவனுங்க. ஏய் அங்க வச்சா அடிக்கவே முடியாது என்னால. திரும்ப வைக்கிறீங்களா டேய்? ஏய் என்னடா? அப்போ அடிப்பேன்டா. 4 ஒரு ரன் டு வின். ஒரு ரன் தான் வின்னு guys. அவங்க பாருங்க 9. நான் சொன்னேனா? ஓ வின்னிங் ஷாட் தோனி அடிக்குது guys. அவங்க பாருங்க, அவங்க 9.5 ஹவர்ஸ்ல இருக்காங்க. Chennai Stingers won the match.
ராபின் உத்தப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. மேன் ஆஃப் த மேட்ச் ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட் தூக்கிட்டாரு. ஆனா அவர் விக்கெட்டே யாரும் தூக்கிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ சரி ஹைலைட்ஸ் பார்க்கலாம் கைஸ். அத்தோட இந்த அப்புறமா இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஹைலைட்ஸ் பார்க்கலாம். சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு அண்ட் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கமெண்ட் ரெடி பண்றேன் கைஸ். ரவீந்திர ஜடேஜா கையில பந்து, ஓ சிக்ஸர், ஒரு குவேட் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. ஜாஸ் பட்லர் ஸ்ட்ரைக், மோயின் அலி அவுட்டா செக் பண்ணணும். இல்லைங்க சிக்ஸுங்க, 6-4 ரவீந்திர ஜடேஜா கையில பந்து அவுட்டுங்க. டிஜே பிராவோ பிடிச்சி விக்கெட்டை தூக்கியிருக்கார் ஜாஸ் பட்லர். ரவீந்திர ஜடேஜா சஞ்சு சாம்சங் ஃபீல்டர் அங்க இருக்காரு, பிடிச்சிட்டாருங்க சஞ்சு சாம்சங். அவரும் டக் அவுட்ல கிளம்பிட்டாருங்க. தேவ்தல் படிக்கல், ஓ போல்ட். ரியாட் பராக் முதல் பாலே பவுண்டரிங்க. மூணாவது பால் சிம்ரன் ஹெட்மயர், சிக்ஸர் டக் அவுட் கைஸ். மோயின் அலி ஓவர்ல விக்கெட் சேவர்ல பேசிட்டு வந்தோம். டக் அவுட் போல்ட். ரியான் பராக், போல்ட் அகைன் இட்ஸ் விக்கெட். ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சாண்டனர் விக்கெட் வரலன்னு பேசினா அவருக்கு விக்கெட் வந்துருச்சு. ரவீந்திர ஜடேஜா லாஸ்ட் ஓவர் விக்கெட். யுஸ்வேந்திர சஹல் சிக்ஸ் ஆஃப் 4 கைஸ், 6 கைஸ். bowling four Pachade Super Kings wicket, then wicket guys, out guys. சொல்லல ஃபீல்டர் நோக்கி கரெக்டா போச்சு பால். சர்கயா மாலா சொல்லி எட்மே புடிச்சாரு. டெவான் கான்வே டக்ல அவுட். அடுத்து வந்து 50 ராபின் உத்தப்பா அவுட். இல்ல 4 ரன் போல்ட் ஓவர்ல 3 விக்கெட் போயிருக்குங்க. ஆனா ஏய் அவுட் கைஸ். ட்ரெண்ட் போல்ட் ஓவர்ல ஒரு 6. ரவீந்திர ஜடேஜா அவுட். ட்ரெண்ட் போல்ட் 3வது விக்கெட். 50 ராயுடு 4 guys. MS Dhoni 4 guys. It's a 4 boundary. Finally Super Kings won by 6 wickets. Bye bye guys. வேற ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். Until then, bye bye from Mr. Tamilan. Bye guys.